கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 8 ஆகிய வசனங்கள். அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள சிலுவை தியானம் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ காரியங்கள், மீறுதல், பாவம், அக்கிரமம், நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக நமக்காக மரித்தார். அது மாத்திரமல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுவார். அவர் நம்ம மேல் அவ்வளவு அன்பாய் இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்ம மேல் அவ்வளவு அன்பா இருக்கார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய குமாரனை நமக்கு தந்தருளி அன்பு கூர்ந்தார். எதற்காக? நம்மளை மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம், நம்முடைய வேதனை, தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில சுமந்தார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவாதிபதியானவர் சர்வலோகத்துக்கும் கிருபாதர் வழியாக தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக, தாவீதின் குமாரனாக இந்த பூமியில வெளிப்பட்டார். நமக்காக வெளிப்பட்டார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உபவாச நாட்களிலே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12, 22, 23 ஆகிய வசனங்கள். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். நமது எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். சீசருடைய மனதை திடப்படுத்தி உபவாசத்தோடு இருக்கிறாங்க. உபவாசத்தோடு இருந்து ஜெபம் பண்றாங்க. உபவாசத்தோடு இருந்து ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்துல நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்ப இன்னைக்குள்ள உபவாச நாட்களிலே நம்ம இன்னைக்குள்ள செய்தியை தியானிக்கும் போது சீசருடைய மனதை திடப்படுத்தி, சீசருடைய மனதை திடப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, நம்ம இந்த பூமியில தான் வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடுகள் இருக்கு. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும் என்கிறார். ஆனா இன்னைக்குள்ள செய்தியில
அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா சீசர்கள்ட்ட சொல்றாங்க. சீசர் அப்படின்னா யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லாரும் சீசர்கள் தான். சீசருடைய மனதை திடப்படுத்தி, ஏன் மனதை திடப்படுத்தி? இப்ப நம்ம இன்னைக்குள்ள செய்திக்கு போவோமே. ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அண்ணே எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அக்கா எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்க ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு. குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்தோம். இப்போ என் கணவர் ஒரு வைன் ஷாப்ல வேலை பார்க்காரு. சர்ச்சைக்கு வரல. வரும்போது தண்ணி அடிச்சு வந்தாரு. என் கணவர் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். மறுபடியும் பின் மாற்றம், சரீரத்துல பலவீனம், இப்படியா என் கணவருக்கு இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பின்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் வளர வேண்டும். 31 நாளும் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சில குடும்பத்துல பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வாங்க, வரங்களை பெற்றுக்கொள்வாங்க, கனிகளை பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை பார்த்தா மறுபடியும் பின் மாற்றத்துக்குள்ள போயிருது. உபவாச நாட்கள்ல ஏன் நம்ம உபவாசம் இருக்கணும்? இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில இருக்கிறோம். லென்த் காலம் அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் விழுந்து போய் கிடக்கிறோமோ மறுபடியும் துளிர் விடணும். மறுபடியும் எந்திக்கிறோம். அப்படியே செத்து போயிடக்கூடாது. மறுபடியும் எந்திரிச்சு வெளியே வரணும். சில குடும்பத்துல என்ன பண்ணிடும் அப்படின்னா பாவத்துல அப்படியே விழுந்து கிடப்பாங்க. இந்த உபவாச நாட்கள்ல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே அவருடைய பாதப்படியிலே பணிந்து குனிந்து தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி மன்றாடி இதெல்லாம் இந்த 40 நாள்ல நடந்துட்டு இருக்கும். சில குடும்பத்திலே 40 நாளும் இரவும் போலும் சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போயிட்டு இருப்பாங்க. 40 நாளும் கறி மீன் எடுக்காமல் அதையெல்லாம் உண்டியல்ல போட்டுட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருக்கா பல மடங்கு முயற்சி எடுப்பாங்க. அந்தந்த சபைக்கு போகும்போது அந்தந்த பாஸ்டர் அவங்களுக்குள்ள வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மூலியமாக நிறைய மாற்றங்கள் அவங்களுடைய இதயத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் பாவம் இருக்குன்னு சொல்லி அநேக காரியங்கள் கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுத்தி மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள எல்லா இடத்துலயும் பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்துல நல்ல ஒரு வாய்ப்பு. எல்லா பக்கமும் சர்ச்சு திறந்திருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க போற சர்ச்சுக்கு போய் தேவனுடைய சமூகத்திலே தண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் சர்ச்சில் போய் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க. சர்ச்சில் போய் அமைதியா உட்கார்ந்துருங்க. சர்ச்சு நடக்கும்போது போய் உட்கார்ந்துருங்க. காலையில சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. சாயங்காலம் சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. நீங்க இருக்கிற ஊர்ல சர்ச் இருக்கா, பக்கத்துல இருந்துச்சுன்னா கிளம்பி போயிருங்க. உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில துளிர் விடக்கூடிய காலங்கள் இந்த உபவாச நாட்கள். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசித்து பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம எல்லாரும் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி எப்படிப்பட்ட வழி அப்படின்னா அநேக உபத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப வாழ்க்கையில உபத்திரம் இருக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில உபத்திரம் இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்களும் நிறைய அனுபவ சாட்சி சொல்லுவாங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தவான்கள்ட்ட போய் பேசிட்டு இருப்பேன். எனக்கு தெரிந்ததையும் நான் போய் சொல்லுவேன், அவங்க சொல்றதையும் நான் கேட்டுட்டு இருப்பேன். நிறைய பாடுகள், நிறைய உபத்திரங்கள்,
நிறைய காரியங்கள் பேசுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. காலையில் தூங்கி எந்திரிச்சு சீக்கிரமா பைபிள் வாசித்து ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா 31 நாள் செய்ய முடியுதா? 31 நாளும் இரவு போலும் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெபிக்க முடியுதா? இந்த உபவாச நாட்கள்ல காத்திருக்கிறீங்க, தேவனிடத்துல புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. சீசருடைய மனதை திடப்படுத்தி, வீட்டுல கடன் பிரச்சனை வந்துட்டுனாலே மனசுலாம் உடைஞ்சிருது. நானும் இந்த உலகத்துலதான் இருக்கேன், நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தலைமுறை சாபம், நம்ம பலவீனம், நம்முடைய நோய் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. பழைய சிந்தனை, பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இந்த பூமியில இருக்கிறோம். சில நேரத்துல சோர்வு, சில நேரத்துல பலவீனம், சில நேரத்துல சத்துரு போராட்டம், சில நேரத்துல வேதனையோடு இருப்பாங்க, சில நேரத்துல குடும்பத்துக்குள்ளே பல விதமான பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சீசருடைய மனதை முதல்ல திடப்படுத்தி, இந்த உபவாச நாட்கள்ல நம்ம மனதை திடப்படுத்தி, காலம் கடைசியா இருக்கப்பா. ஒரு கொரோனா வந்துட்டு போயிட்டு, எங்க வீட்டுல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க ஃபேமிலியில மட்டும் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு கொரோனா வந்துச்சு, அவ்வளவுதான். எத்தனையோ குடும்பத்துல உயிர் பயம். சர்ச்செல்லாம் பூட்டி இருந்துச்சு. சில தாய்மார் ஜெபிக்க வரும், பிரதர் சர்ச்சை பூட்டி இருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. கண்ணீரோடு பேசுவாங்க, நான் டெய்லி சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம், இப்ப எங்களால சர்ச்சுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே கொரோனாக்கு முன்பாகவே ஆன்லைன் மூலியமா டெய்லி செய்தி வந்துட்டு இருக்கு. கொரோனா நேரத்துல எத்தனையோ குடும்பத்துக்கு ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கொரோனா நேரத்துல ஜெபிக்கும் போதெல்லாம் அழுதுட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வரும், எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படிம்பாங்க. கொரோனால இறந்து போயிட்டாங்க அப்படிம்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா எங்க வீட்டுல இறந்து போயிட்டாங்க. எங்க வீட்டுல பார்த்தா ஃபேமிலியில கிட்டத்தட்ட ஏகப்பட்டு பேருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியம் கொரோனா நேரத்துல வந்துகிட்டே இருக்கும். கண்ணீர் 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 கண்ணீர். ஊழியத்துக்கு வரும்போதும் அதே போல ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிறதுக்காக கண்ணீரோடு அர்ப்பணித்து ஜெபிப்பேன். இன்று உபவாச நாட்களிலே நம்ம இருதயம் தேவனோடு இருந்தால் சமாதானம், தேவனோடு இருந்தால் ஐக்கியம் இருக்கும், தேவனோடு இருந்தால் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட முடியும், வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். காத்திருக்கும் போதுதான் கிருபை. காத்திருக்கிற ஜனங்களை உயர்த்துவார், காத்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அதிகால வேளையில காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? பிரயோஜனமா இருந்தா மட்டும் கேளுங்க. ஏன்னா அதிகால வேளையில நிறைய குடும்பத்துல வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சீசருடைய மனதை திடப்படுத்தி, அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். ஒரு கொரோனா வந்துட்டு போனதுலே நிறைய பேருடைய உயிர்லாம் ஆடிட்டு, இனிமேல் என் பிள்ளை எப்படி இருக்கும், என் பேத்தி எப்படி இருக்கும், என் பேரன் எப்படி இருக்கும், இனிமேல் எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் 2020 நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். என் வாழ்க்கையில நான்லாம் பார்த்துட்டேன். இதை ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா,
சீசருடைய மனதை திடப்படுத்தி கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்பட முடியுதா? பரிசுத்தமா வாழ முடியுதா? உண்மையா வாழ முடியுதா? நீதியை பின்பற்ற முடியுதா? கற்பனையை கை கொள்ள முடியுதா? இதை நம்ம காலையில உட்காந்து செக் பண்ணி பார்த்தாலே நம்மள்ட்ட 1000 மிஸ்டேக் இருக்கும். ஏன் மிஸ்டேக்குன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்திலே ஏதோ ஒரு காரியத்துல போய் சொல்லிடுவாங்க, ஏதோ ஒரு காரியத்துல ஏமாத்திடுறாங்க, ஏதோ ஒரு காரியத்துல தந்திரமா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. சில குடும்பத்துல அந்தரங்கத்துல பாவத்தை வச்சிருக்காங்க. இந்த உபவாச நாட்களிலே எல்லா பகுதியிலுமே சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கண்ணு சுத்திகரிக்கப்படணும், நம்ம சிந்தனை சுத்திகரிக்கப்படணும், நம்ம பேசுற பேச்சில கூட மாற்றம் வரணும். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன வார்த்தை பேசியிருக்கோம், தூசணமான வார்த்தை பேசியிருக்கோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசியிருக்கோம். எதனால நம்ம இதயத்துக்குள்ளே சில நேரத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோம். இதெல்லாம் அந்த உபவாச நாட்களிலே நம்ம சோதித்து பார்க்கணும். கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே என்று எழுதப்பட்டிருக்கு. காலவேளையிலே விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, விசுவாசத்திலே நிலைத்திருக்கதான் அந்த 40 நாள் உபவாச நாட்கள். பிரதர், 40 நாள் உபவாச நாட்கள் அப்படின்னு சொல்றீங்களா அப்படிம்பாங்க. விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியுதா? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்த உடனே வீட்டுல சண்டை போட்டுருவாங்க. சில வீட்டுல பார்த்தா அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. சில வீட்டுல பார்த்தா கணவர் பார்த்தா வீட்டுக்கே வரமாட்டான், தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் எங்கேயோ வண்டி அப்படியே போயிட்டு இருக்கும். இது எல்லா பக்கம், எல்லா நாட்டுக்குள்ளேயும், எல்லா இடத்துலையும் வேற வேற மக்கள், வேற வேற இடத்துல, வேற வேற சூழ்நிலை, இதெல்லாம் அந்த உலகத்துக்குள்ள நடக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன உபத்திரம், சின்ன பிரச்சனை, பாடுகள், மனவேதனைகள், துக்கங்கள், குடும்பத்திலே இழப்புகள், நிந்தைகள், அவமானங்கள், தனிமை, சில நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியத்துல சிக்கிக்கொண்டு, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா குற்ற மனசாட்சி. இது எல்லாம் ஏன் மொத்தமா காலையில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, சீசருடைய மனதை திடப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, இப்படிலாம் நம்ம கொஞ்ச நேரம் பேசினா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. சில குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆசைப்படுறாங்க, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டிருக்காங்க, வேதனையா இருக்கு. சில குடும்பத்துல ஜெபம் பண்றாங்க, சர்ச்சுக்கு போக முடிய மாட்டேங்குது. கேட்டா சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க, அதுவும் வேதனையா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பையனுக்கு கல்யாணம் முடியல. அந்த பையன் சொல்லும்போது சொன்னான், நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து 6 மாசம் ஆச்சு அப்படின்னா. சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், நற்கன் எடுக்கிற பையன்தான், சர்ச்சுக்கு போற பையன்தான், ஆனா 6 மாசமா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல அப்படின்னா. அப்போ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த 6 மாசம் எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்துல எத்தனையோ காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் வேதனை, கண்ணீர். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது நம்ம இருதயம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சீசருடைய மனதை திடப்படுத்தி, நம்ம மனசு திடப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் பக்கம் நம்ம மனசு இருந்துச்சு அப்படின்னா டேமேஜ் வராது,
கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நம்ம இருதயத்துக்குள்ள நிறைய ஓட்டெல்லாம் அங்கங்க விழுந்துரும். சுத்தில எடுத்து அடிச்சு அப்புறம் இருதயம் ஃபுல்லா எல்லாம் டேமேஜ் ஆயிரும். காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போய் நல்ல நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க, நல்ல செல்போன்ல பல மணி நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லை பிரதர், நான் ஜெபம் பண்ணாலே ஏசப்பா கேட்பாரா, நீங்க ஜெபம் பண்ணா கேட்பாரு அப்படிம்பாங்க. வீட்டுல பார்த்த ஒரே நாடகம் ஒரே படம் தான். இதுதான் உண்மையா நடக்கு. இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்ட பின்பாக கூட, சீசரா மாறினதுக்கு அப்புறம் கூட, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனதுக்கு அப்புறம் கூட, 40 நாள் உபவாச நாட்கள்ல கூட, லெந்து காலத்துல கூட, இன்னும் சில வீட்டுல நாடகம் பார்க்கறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, படம் பார்க்கறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரம் போல பிரதர், அதனாலதான் பிரதர் பார்த்தோம் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புறங்கூறிட்டு இருப்பாங்க, பரிசுத்தவான்களை தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் சில குடும்பத்துல இருக்கு. சில குடும்பத்துல உபவாசம் இருந்தாதான் எங்க ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ற சில குரூப்பும் இருக்கு. அதனால கடைசி காலத்திலே விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. சில குடும்பத்துல அவிசுவாசம் இருக்கும், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலன்றி போகாது அப்படின்ட்டார். அவிசுவாசம் நீங்கணும் அப்படின்னா உபவாச நாட்கள் இருக்கத்தான் செய்யணும். ஏன்னா சில குடும்பத்துல அவிசுவாசம் உள்ள இருக்கும், அந்த பிசாசு போகணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா உபவாசம் இருக்கத்தான் செய்யணும். நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஐயா, ஒரு உபத்திரம் சொல்லி போடல, அநேக உபத்திரங்களின் வழியாய். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பல நேரத்துல பல பிரச்சனைக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது சத்துரு. இந்த சத்துரு உள்ள வரும்போது நிறைய பிரச்சனையை கொண்டு வரான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லென்த் காலத்திலே இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். அப்போ சிஎஸ்சி சர்ச்சிலலாம் 40 நாள் லென்த் டேஸ்ல வீட்டு கூட்டம் வைப்பாங்க, தெரு கூட்டம் வைப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வீட்டுல ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கும். உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம், எல்லாம் நடந்துட்டு இருக்கும். மூப்பர்களை ஏற்படுத்தி, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால உபவாச நாட்களிலே நிறைய கேள்விகள். சில குடும்பத்திலலாம் பிறந்திலிருந்தே வருஷம் வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க. ஆனா உபவாச நாட்கள்லே நம்ம எந்த அளவுக்கு மனமாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, இன்னும் பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறோமா, செத்து போன வாழ்க்கையில தான் இருக்கிறோமா, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவங்கள் இதெல்லாம் தொடருதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்குள்ள செய்தியில நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்ன? அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உபவாச நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நல்ல படம் பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம் அப்படின்னா மறுபடியும் போன பிசாசெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதனால நீங்களே யோசித்துக்கோங்க. காலவேளையில ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். தேவனர்களே அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜி, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே புதிய நாளை அர்ப்பணிக்கிறோம். புது கிருபையால் நிரப்புங்க. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலையறை விடட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளை நிரப்புங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே
பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும், வேலி அடைபடட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, உபவாசத்தோடு காத்திருந்து புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரம் நிரம்பி வழியே கத்த கிருபை செய்யுங்க. ரட்சிப்பின் வசு தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தை தாங்க. ஜென்ம சுபாவம் மாறட்டும், மாம்ச கிரியை அழிபட்டும், 4 சுபாவம் அழிக்கப்படட்டும். மாம்ச இச்சை அழிபட்டும், கண்களின் இச்சை அழிபட்டும், ஜீவனத்தின் பெருமை அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட இருக்கட்டும். கையின் கிரியில் ஆசிரியங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில மன விருப்பத்தை நிறைவேற்றி 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே மனமிறங்கி கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருப்பா, சில குடும்பத்தில் நிச்சயம் பண்ணி நின்றுட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் சந்திங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, கர்த்தர் சமாதானத்தை கட்டிடுங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, அந்த குடும்பம் மறுபடியும் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளியப்பம் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய பாதவிலே பணிந்து குனிந்து தாழ்த்தி கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர துளிர் விட கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. காலவேளையில எல்லாரும் வெளியில புறப்படுறாங்கப்பா. வெளியில புறப்பட எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, ஆஃபீஸ் போறாங்க, கம்பெனி போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் பல பிரச்சனை, இது எல்லாவற்றைக்கும் இந்த உபவாச நாட்கள்ல உங்கள் பிள்ளையோடைய உள்ளத்தில் என்னென்ன வேதனை இருக்கோ அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போட்டு அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இந்த மாதத்தோட எல்லா காரியத்திலும் கர்த்தர் கொடுத்து இந்த உபத்திரத்திலும் வெளியில் கொண்டு வாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகளுடைய கருத்தை கர்த்தர் பிடிங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் முடியும். கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கோ, என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் பிரியமானபடி உண்மையாக வாழத்தை கிருபை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, நிம்மதியே இல்லை, அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் பலவிதமான சூழ்நிலையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், எம்ஆர் ஸ்கேன், கேன்சரில், கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக் பிரச்சனை, ஹார்ட் ஆப்ரேஷன், கண் ஆப்ரேஷன், தலையில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் வியாதியில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு பூர்ண சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியை இறங்கி வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்டர்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க மகனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபித்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். உபவாசத்தோடு இருக்கிறாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே ஒரு விடுதலை கட்டிடுங்க. ஆரோக்கியத்தை எடுங்க, சமாதானத்தை எடுங்க, ஆசீர்வாதத்தை எடுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. அதற்குள்ள நன்மைகளை பெற்றுக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் திரும்ப நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.